Good morning, students. Today I am going to take real analytic number theory presented by Dr. Shiva Jyoti, Assistant Professor, Department of Mathematics. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் அண்டு காம்போசிட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம்ல. அதில் ஒரு ரிஃப்ளெக்டிவ் சிமெட்ரிக்கு அடுத்து ட்ரான்சிட்டிவ் யூஸ் பண்ணிட்டு பார்த்தோம்ல. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்கிறது, தட் இஸ் ஜிசிடின்னு சொல்லுவாங்க. சரி, சின்ன வயசில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜிசிடி போட்டுட்டு ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு அந்த ஒன்றுன்னு போடுவீங்க இல்லையா. இது ரெண்டுக்கும் செட்டு காமன் டேம் பொறுத்து என்னது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒன் தான் இப்போ என்ன இருக்குதுன்னா டின்னு இருக்குது. மனசிலாச்சா? பாருங்கள். If d divides two integers a and b, then d is called the common divisor of a and b. The 1 is the common divisor of every pair of integers a and b. We prove that every pair of integers a and b has a common divisor which can be expressed as a linear. இது எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீனியர் காம்பினேஷன் படி d is equal to ax plus byன்னு எழுதுறாங்க. சரியா? அதை வச்சு நம்ம ஒரு தியரம் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, நோட்ஸில் இருக்குது, பார்த்து செய்யுங்க. given to integers a and b, there is a common divisor d of the form a and b. The form d is equal to ax plus by, where x and y are integers. Moreover, every common divisor of a and b divides this d ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? First we have to assumption for a greater than or equal to 0, b greater than or equal to 0 by induction method of n. என்ன எப்படி எழுதியிருக்காங்கன்னா n equal to a plus bன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ n equal to 0, 0 equal to a plus bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? a equal to 0 எழுதலாம், b equal to 0 எழுதலாம். சரியா? then we have to take for d is equal to 0. அப்போ வந்து ஏக்கு 0, பிக்கு 0. அந்த டியில் நம்ம சப்மிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? டி மொத்தமாக 0 ஆகி போகும். சரியா? அப்போ ax plus by with x equal to 0. அதே போல் y is equal to 0. Assume the theorem has been proved for n equal to 1, 2, 3 up to n. இதே போல் 1க்கு ப்ரூஃப் பண்ணலாம், 2க்கு ப்ரூஃப் பண்ணலாம், n மைனஸ் 1க்கு வர நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு இன்இக்வாலிட்டிஸ் தானே இருக்குது, ஏயும் பியும் தானே இருக்குது. ஒரு டைம் பெருசாக இருக்கும், ஒரு டைம் சின்னதாக இருக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். பை த சிமிலாரிட்டி we have also assumed that a greater than or equal to bன்னு கொடுக்குறோம். a வந்து greater than or equal to b. a வந்து பெருசாகவும் b ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். இப்போ b வந்து 0வாக இருக்கும்போது இப்போ டேக், அப்போ a வந்து பெருசு தானே, அப்போ பெருசுனா 1ன்னு எடுக்கணும். அப்போ d is equal to a into 1 plus 0 into y. அப்போ d is equal to aன்னு கிடைக்கும், x is equal to 1, y is equal to 0ன்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அடுத்த கேஸ் என்ன ஆகுதுன்னா b greater than or equal to 1 இருக்கணும். சரியா? assume this theorem for a இல்லை மைனஸ் b. அப்போ என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா b வந்து பெருசாகவும் இருக்கணும். என்னதுக்கு? 1ஓட b வந்து greater than or equal to 1, 1ஓட பெருசாக இருக்கணும். அப்போது அப்ளை தி தியரம் பை, இப்போ என்ன எடுத்துக்கணும்னா a மைனஸ் பியும் பின்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ a மைனஸ் பி ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு என். அந்த ஏ ரெண்டையும் கேன்சல் பண்ணினா நம்மளுக்கு கிடைக்கிறது ஏக்கு பிளேஸில் வந்து n கிடைக்கும். அப்போது நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி தான் நம்மளுக்கு தேவை, அதை தனியாக எடுத்துகிட்டு மைனஸ் பி அங்கே தள்ளி விட்டுறணும். சரியா? இப்போ ஏ ப்ளஸ் பி தான் உனக்கு என்னதுன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அதில் தூக்கி போடணும். n மைனஸ் பி இஸ் லெஸ் than or equal to n மைனஸ் 1. The induction is applicable for n minus 1க்கு applicable ஆகுது. ஓகே, the common divisor is of the form. இப்போ டியை நம்ம எப்படி போடணும்? காமன் டிவைசர் அங்கே நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபார்முலா வந்து என்னது? d is equal to ax plus byன்னு தெரியும் இல்லையா? அப்போ இந்த ஏக்கு பிளேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி இன்டு எக்ஸ் ப்ளஸ் byன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட லீனியர் ப்ராப்பர்ட்டின் படி நம்ம பண்ண போகிறோம். நம்ம யாருக்குன்னா எங்கே பண்ணியிருந்தோம் ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d by n and d by n mன்னு கொடுத்துருக்கோம். இம்ப்ளைஸ் கீழே உள்ளதை நம்ம என்ன எழுதலாம்னா லீனியர் ப்ராப்பர்ட்டி மூலமாக எக்ஸ் வச்சும் ஒய் வச்சு எழுதலாம். சரியா? அப்போது மேலே உள்ளது சேமாக இருந்துச்சுன்னா அப்படி எழுதலாம், d டிவைடட் பை nx ப்ளஸ் myன்னு எழுதிக்கலாம். சரியா?
நெக்ஸ்ட்டு இப்போ என்னோட பிளேஸில் என்னது இருக்குன்னா ஏ மைனஸ் பின்னு இருக்குது சரியா. இப்போ ஒரு பிளேஸில் வந்து ஏ மைனஸ் பி இருக்குது, எம்மோட பிளேஸில் பி இருக்குது. இம்ப்ளைஸ் ஏ டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி. பிபி கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி டி பை ஏன்னு கிடைக்குது சரியா. இதை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், அந்த இக்குவேஷன் நம்பர் 1 நம்ம சப்மிட் பண்ணிக்கணும். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டு எக்ஸ் ப்ளஸ் பிஒய் சப்மிட் பண்ணியாச்சா. அடுத்தது என்னது, இது எக்ஸை உள்ளாடி கொண்டு போங்க சரியா. அப்போ ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் வந்துட்டா. இப்போ பிஏ காமனாக எடுத்துக்கும். தட் மீன்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டு ஒய் மைனஸ் எக்ஸ். இது பார்க்கும்போது ஏயும் பி இருக்குது, அடுத்த லீனியர் காம்பினேஷன் தானே இருக்குது. இது வந்து இட்ஸ் லீனியர் காம்பினேஷன். ஏன்னா எக்ஸ் ஏக்கு பதில் ஏக்கு கிட்ட எக்ஸ் இருக்குது, பிக்கு கிட்ட ஒய் மைனஸ் எக்ஸ். அது பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் தானே இருக்கணும். தட் இஸ் எ லீனியர் காம்பினேஷன். ஓகே, திஸ் கேன் பி ப்ரூவ்ட் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டு ப்ரூவ் எவரி காமன் டிவைசர் டின்னு கொடுத்துருக்காங்க. காமன் டிவைசர்னால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவல் டு 1ன்னு நம்ம சொன்னோம்ல. சரி, பட் ஏ காமன் டிவைசர் டி அண்ட் பி இஸ் அ லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் டிவைட்ஸ் டி. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து லெஸ் தேன் 0, பி லெஸ் தேன் 0வாக இருக்குது, அல்லனா போத். வி கேன் பி அப்ளை த ரிசல்ட் modulus of A and modulus of B. There is a common divisor D of modulus of A and modulus of B. So we have to take for A less than 0, B less than 0 கொடுக்கும்போது we can be apply the result for modulus of A and modulus of B. There is a common divisor of modulus of A and modulus of B. So form இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா D divides. எனக்கு வந்து ஏன் மாடுலஸ்ன்னு கொடுத்துருக்கோன்னா இப்போது மைனஸ்லேயும் வரும் ப்ளஸ்லேயும் வரும் இல்லையா. மாடுலஸ் யூஸ் பண்ணும்போது ஏ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வரும். அதனால நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா எப்போவுமே மாடுலஸ் பாசிட்டிவில் எடுங்க சரியா. டிவைசர் வந்து பாசிட்டிவில் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டி டிவைடட் பை மாடுலஸ் டிவைட்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ. டிவைட்ஸ்ன்னு சொல்லணும்னா டிவைட்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ. டிவைட்னா அந்த டிவைட் இப்படி போடுவோம், இது டிவைட்ஸ் இங்கே கீழே எப்படி ஒரு டிவைட்ஸ் சரியா. டி டிவைட்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ அண்ட் டி டிவைட்ஸ் மாடுலஸ் ஆஃப் பி. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் யூஸ் அனுசரித்து என்ன எழுதலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணி மேலே டி இருக்குது. இப்போ டிவைட்ஸ் மாடுலஸ் ஆஃப் இது ரெண்டையும் இப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பின்னு ஒய்ன்னு எழுதலாம். தட் இஸ் இக்குவேஷன் நம்பர் 2. இப்போது மாடுலஸ்னாலே எப்போவுமே பாசிட்டிவ், அப்போ 0வுக்கு மேலே தான் இருக்கணும். அப்போ ஏ இஸ் லெஸ் தேன் 0, 0வுக்கு மேலே இருக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் இப்போ வந்து மாடுலஸ் சொல்லும்போது லெஸ் தெனாகவும் இருக்கலாம் சரியா. நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு கொண்டு வரலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ லெஸ் தென் 0, 0வோட கம்மியாகும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோம். மைனஸ் ஏ இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு மைனஸ் எக்ஸ். அதே போல் பி லெஸ் தென் 0னா மாடுலஸ் ஆஃப் பிஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஒய் பி ஆஃப் மைனஸ் ஒய்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பி இன்டு மைனஸ் ஒய். இஸ் a linear combination of the A and B. Also by in linearity every common divisor D of A and B divides of Dன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், n ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம் புரிஞ்சுதா. அடுத்தது பிசி n ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோமா. அடுத்த கேஸ் என்ன போட்டிருக்கோம்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு போட்டிருக்கோம் சரியா. அடுத்தது பி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போட்டிருக்கோம். ஏ பிளேஸில் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கோம்ல. அதே போல் அடுத்தது வந்து பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம் சரியா. அடுத்தது என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ லெஸ் தென் 0 அண்டு பி லெஸ் தென் 0 கொடுக்குறோம் சரியா. ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு வந்து நெகட்டிவும் பொருந்தும், மாடுலஸ் ஆஃப் ஏயும் பொருந்தும், மாடுலஸ் ஆஃப் பியும் பொருந்தும் சரியா. அதை யூஸ் பண்ணி நம்ம லீனியர் காம்பினேஷன் எழுதிக்கலாம் சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாரு. அந்த கேஸ் யூஸ் பண்ணி given the integer a and b there is only one number d with the following property.
ஃபஸ்ட்டு உள்ளது பாரு, d greater than or equal to 0. d is a non-negative யூஸ் பண்ணியிருக்கோம். d divides a and d divides b னா d is a common divisor of a and b. d வந்து ஒரு common divisor of a and b. e divides a and e divides b னா implies e divides d ன்னு கொடுக்குறோம். every common divisor divides d ன்னு கொடுத்துருக்கோம். by the theorem there is a d satisfy the condition b and c. bயும் cயும் satisfy ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து டிவைசர் வந்து நெகட்டிவ்லேயும் வரலாம். தெரிஞ்சா பியும் சியும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆல்சோ மைனஸ் டி சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். டி டேஷ் சாட்டிஸ்ஃபைஸ் பி அண்ட் சி. அப்போ எப்படி கொடுத்துருக்கோம், இன்னொன்று டேர்ம் வந்து டி டேஷ்னு எடுத்திருக்காங்க. சரியா, தென் என்னதுன்னா டி டிவைட்ஸ் டி டேஷ். ஒன்று டின்னு எடுத்துக்கோ, ஒன்று டி டேஷ்னு எடுத்துக்கோ. இந்த டி வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கேன், டி டேஷ் வந்து ஒரு நெகட்டிவ் வரும். சரியா, இதை வந்து இப்படி மாற்றி எழுதலாம். டி டிவைட்ஸ் பை டின்னு கொடுத்துக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி டேஷ். இட் இஸ் எக்ஸாக்ட்லி 1 டி greater than or equal to 0. ஸோ என்ன வரும், பி அண்டு சி சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன்ஸ் ஆயிடுது. ஓகே, இப்போ பிஎஸ்சியும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவ்லேயும் வர்றது. ஓகேயா, next note by the theorem d is equal to 0 if and only if a is equal to 0, b is equal to 0, otherwise d is equal to 0 greater than or equal to 1. d வந்து எப்போ 0 ஆகும், a 0 ஆகும்போதும் b 0 ஆகும்போதும் வரும் இல்லையா. அதர்வைஸ் என்னென்னா ஏக்கு 1 வரும்போது பிக்கு 1 வரும்போது greater than or equal to 1ன்னு வரும். சரியா, அடுத்தது ஜிசிடி வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் நம்மளுக்கு தெரியும். அதை எப்படி போட்டு எழுதலாம், a கமா b க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் a கமா பின்னு கொடுக்கலாம், அல்லது a d ஆஃப் பின்னு கொடுக்கலாம், அல்லது என்னது a கமா b இஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கலாம். இந்த 1 கொடுத்தேன்னா தட் இஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த தீரம் மட்டும் தான் முடிஞ்சிடும்னா. ஓகே, the GCD of the following properties. GCD, that is a comma b is equal to b comma a. GCD யூஸ் பண்ணி எழுதுறது. அடுத்தது ADB is equal to BDA, commutative law. a comma b comma c is equal to associative law மாற்றி எழுதுறது. ஓகே, அடுத்த distributive law வந்து AC comma BC is equal to modulus of C of a comma b, that is CA of DA of CB. So modulus of C into A of DB is a distributive law. அடுத்தது நம்ம இந்த ஐடென்டிட்டிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஐடென்டிட்டிலாம் என்னென்னது, a கமா 1 ஈக்குவல் டு 1 கமா a இஸ் ஈக்குவல் டு 1. அதே போல் a கமா 0 ஈக்குவல் டு 0 கமா a இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a. இதை நம்ம வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து ஏ டின்னு போட்டு சொல்லலாம். என்ன, ஏ டி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஏ டி ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ. இதோட நம்ம ப்ரூஃபை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யாருக்குமே தெரியும் என்னதுன்னா டி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி தெரியும். இப்போது கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ் இது எப்படி எழுதலாம், d is equal to ax plus byன்னு எழுதலாம். சரியா, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கொடுக்கலாம், நெக்ஸ்ட்டு மாற்றிடும். எனக்கு வந்து என்ன கொடுக்கணும், a கமா பின்னா b கமா ஏன்னு கொடுக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு இந்த byயை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். byயை ஃபஸ்ட் எழுதிட்டு ப்ளஸ் ax எழுதியிருக்கேன். சரியா, தட் இஸ் b ஆஃப் a கமா b கமா ஏன்னு எழுதலாம். ஸோ a கமா b இஸ் ஈக்குவல் டு b கமா ஏன்னு எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு ப்ரூஃப். அடுத்து இது ஃபஸ்ட்டு ப்ரூஃப் மீன்ஸ் காமிட்டேட்டிவ். அடுத்தது அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ப்ராக்கெட், இப்போ வந்து a ஆஃப் ப்ராக்கெட் ஆஃப் b கமா சி, ஃபஸ்ட் அந்த ப்ராக்கெட் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா டின்னு எழுதிக்கலாம். ஸோ d இஸ் ஈக்குவல் டு b ஆஃப் எக்ஸு கமா b கமா எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ப்ராக்கெட் போட்டோன்னா லீனியர் காம்பினேஷன் படி எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ d is equal to bx plus cy.
So a comma b comma c is equal to az plus bx plus cy of r ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ az plus br x plus cr yன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த a எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறோம். சரியா? az plus bx r plus cr y அதை தனியாக கனெக்ட் பண்ணிருக்கு, இது தனியாக கனெக்ட் பண்ணினா a கமா b கமா c நம்மளுக்கு கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ரூஃப் பாரு. d is equal to a கமா b. நம்மளுக்கு என்ன தேவை? e is equal to ac கமா bc இருக்குது. டு ப்ரூவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா e is equal to modulus of c into dன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்மளோடது வந்து தெரியும், d equal to ax a கமா b. அது நம்ம என்ன எழுதலாம் d equal to ax plus byன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மல்டிப்ளை ஃபார் சியை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது cd is equal to acx plus bcyன்னு எழுதலாம். சரியா? cd divides acx plus byன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த acx by வந்து என்ன எழுதலாம்? தட் இஸ் ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ cd divided by e, since e is equal to ac comma bc. ஓகே, ஸோ e divided by ac and be divided by bc நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு e divides by acx plus bcy. ஸோ e divides cd. ஸோ ஃப்ரம் அண்ட் 1 and 2 யூஸ் பண்ணும்போது மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? modulus of e is equal to modulus of cd. So we take it for e is equal to modulus of c into modulus of d ன்னு எழுதலாம். சரியா? அதாவது dன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெட் d is equal to a கமா 1ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி d divides 1ன்னா நம்மளோட டேர்ம் எப்படி எழுதிரோன்னா d divided by a. d divides a and d divides 1. சரியா? ஸோ d divides 1ன்னா d is equal to 1ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ we write for a comma 1 is equal to 1. அதே போல் மாற்றி போட்டாலும் உனக்கு 1 தான். 1 comma a is equal to 1ன்னு வரும். therefore a comma 1 is equal to 1 comma a is equal to 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு a is equal to 1 into modulus of a. ஸோ implies modulus of a divided by a. அதே போல் ஜீரோவுக்கும் நம்மளும் கொடுத்துக்கலாம். modulus of a divided by 0ன்னு நம்மளும் கொடுத்துட்டு இந்த ஃபார்மில் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நோட்ஸை பாருங்கள், டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. சரியா? நெக்ஸ்ட் ஈக்குவலிட்டி லெம்மானா if a divides bc and if a comma b is equal to 1 then a divides cன்னு கொடுக்குறோம். சரியா? அப்போ a divides bc a comma b is equal to 1. இந்த ப்ரூஃப் நீங்கள் தான் எழுதணும். ஈக்குவலிட்டி லெம்மா மட்டும் காட்பாங்க ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப்னு நீங்கள் தான் எழுதிக்கணும். a comma b வந்து 1 இருக்கும். a divides bc யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாக a divides cன்னு தானே கொடுத்துருப்போம். a comma c. அப்போ a divides bc then a divides cன்னு கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ a comma bயை வந்து 1ன்னு நம்ம சொல்லியாச்சு இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? நம்மளோட ஃபார்முலா a comma b இருந்துச்சுன்னா d is equal to ax plus by நம்மளுக்கு தெரியும். ஸோ 1 is equal to ax plus byன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மல்டிப்ளை ஃபார் c on both sides. ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ c is equal to x c plus by cன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபார்ம் எப்படி இருக்கலாம்? பை தியரம் 1.2 யூஸ் பண்ணி 1 by c and 1a by cன்னு கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு டேர்மை நம்ம எடுக்கிறோம். 1 by c and a by cன்னு எடுத்துருக்கோம். ஸோ a divides a cன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? a divides ac. இப்போ 1 by c ஒரு டேர்ம் எடுக்கிறோம் and a by c ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது a divided by acன்னு கொடுக்கலாம். 1.2 ஓட தீரம் 1.2 நேரத்துக்கு எடுத்த தீரத்தின்படி d divides ஒன்றா இருக்குல்ல. தட் மீன்ஸ் டேக் ஃபார் 1.2வின் படின்னு இருக்குது. e by a and e by b. சரி, இந்த 1.2 யூஸ் பண்ணி வரக்கூடியது.
1/cயும் 1/a/cயும் இருந்துச்சுன்னா என்ன எடுத்துக்கலாம்னா a டிவைடட் பை ஏசின்னு எடுத்துக்கணும். அதே போல் அங்கேயும் b இருக்குது இல்லையா, அப்போ a டிவைடட் பை பிசின்னு கொடுக்குறோம். சரியா? அடுத்தது இம்ப்ளைஸ் ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், என்னது ரெண்டையும் சேமாக இருந்தால் லீனியர் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம்ல, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வேறு ஒரு ஃபார்ம்னா 1/c and a/c, a divided by ac, a/ac and a/bc implies a divided by ac plus by. அப்போ a divided by cன்னு சொல்லி. ஓகேம்மா, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நோட்ஸ் போடுறேன், சப்மிட் பண்ணுங்கள். சரியா?